ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 4th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 2/3 minus 2 1/3 கம்ப்யூட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி கம்ப்யூட் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் அதை செப்பரேட் பண்ணி எழுதுறேன். அப்புறமா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 3 2/3 எப்படி எழுதலாம்? 3 2/3 can be written as 3 plus 2/3. 3 plus 2/3. 2 1/3 can be written as 2 1/3 can be written as 2 plus 1/3. இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்டார் மைனஸ் டாட் இது சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ டேரக்டா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 3 minus 2 is the same as 1. 2/3 minus 1/3 1/3 உங்களுக்கே தெரியும். ஸோ ஈஸி தான் இது. ஸோ 3 plus 2/3 minus 2 plus 1/3 இதான் பண்ணணும் நீங்க. ஸோ இங்க ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3வையும் 2வையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 minus 2 உங்களுக்கு 1 கிடைச்சிரும். 2/3 minus 1/3 2/3 minus 1/3 1/3 கிடைக்கும். ஸோ மேபி இது ஸ்பிளிட் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் நம்ம. ஸோ 3 plus 2/3 இந்த மைனஸ் உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா -2 -1/3 வரும். -1 இன்டூ சம்திங்னா இன்டூ பாசிட்டிவ் குவான்டிட்டினா அந்த சைன் ஃபிளிப் ஆயிடும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ -1 இன்டூ லெட்ஸ் சே 5 வச்சுக்கிட்டீங்கன்னா -5 வந்துடும். -1 இன்டூ 7 வச்சுக்கிட்டா -7 வந்துடும். ஸோ -1 இன்டூ எனி பாசிட்டிவ் குவான்டிட்டி அந்த சைன் மட்டும் ஃபிளிப் ஆயிடும், அது நெகட்டிவ் குவான்டிட்டியா மாறிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 3 plus 2/3 -2 -1/3. ஸோ அப்படியே நீங்க பண்ண வேண்டியதான். ஸோ 3 minus 2 1 கிடைச்சிரும். ஸோ அது 1 இங்க கீழே எழுதிக்கிறேன் நான். ஸோ மேலே அழிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ 3 minus 2 1. 2/3 minus 1/3 1/3 தான். 2/3 minus 1/3 is the same as 1/3. அண்ட் நீங்க இப்படி எழுதிக்கலாம். 2/3 minus 1/3 நீங்க என்ன பண்ணலாம், 2 minus 1 the whole divided by 3 எழுதலாம். ஸோ நீங்க இது ஆன்சர் வந்து 1/3 தான் வரும். ஆன்சர் இஸ் 1/3. ஸோ 3 minus 2 2 தான், 1 தான். 3 minus ஸோ 1 plus 1/3 வரும். ஸோ 1 plus 1/3 2/3 minus 3/3 1/3 வரும். ஸோ 1 plus 1/3 which is the same as 1 1/3. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ 1 1/3 தான் ஆன்சர். ஸோ 1 1/3 இருக்கு, அவ்வளவுதான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி தான் கரெக்ட். ஸோ 1 1/3. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் 4th கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ அடுத்த கொஸ்டின் போறேன். 5th கொஸ்டின். Solve and answer the following. From 20 1/3 kg potatoes, Ravi sells 5 1/4 kg and Rani sells 9.5 kg. அவ்வளவுதான். ஸோ ஃபைண்ட் த பேலன்ஸ் பொட்டேட்டோஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா டோட்டலா உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு. அதுல இருந்து ரவி வந்து இவ்வளவு விற்கிறாங்க, ராணி வந்து இவ்வளவு விற்கிறாங்க. ஸோ டோட்டல் மைனஸ் திஸ் பிளஸ் திஸ் அது பண்ணணும் நீங்க. ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு 20 1/3 kgs இருக்கு டோட்டலா. ரவிட்ட வந்து 5 1/4 kg இருக்கு. ரவி ஹேஸ் 5 1/4 kg. இது ஈக்குவல்னு தெரியாம போட்டேன். ஸோ இதை அடிச்சிடறேன். ஸோ ரவி ஹேஸ் 5 1/4 kgs. ராணி ஹேஸ் 9.5 kgs. ஸோ டோட்டலா உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு. ஸோ திஸ் மைனஸ் திஸ் gives you the answer. பேலன்ஸ் பொட்டேட்டோஸ் கிடைச்சிடும். ஸோ டோட்டலா இவ்வளவு இருக்கு. ரவிட்ட இவ்வளவு இருக்கு, ராணிட்ட இவ்வளவு இருக்கு. ரவி வந்து இவ்வளவு விற்கிறாரு, ராணி வந்து இவ்வளவு விற்கிறாங்க. So total minus amount of stuff, amount of potatoes Ravi sells plus Rani sells. அதான் நீங்க பண்ணணும். ஸோ இது வந்து டோட்டல். இது வந்து ரவியோட செல்லிங். ரவி செல்ஸ் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் பொட்டேட்டோ. ரவி செல்ஸ் திஸ் மச் அமௌண்ட். ரவி செல்ஸ் 5 1/4 kg. ராணி செல்ஸ் 9.5 kgs. 9.5 kgs. So total minus the amount of potato Ravi sells plus the amount of potato Rani sells. அவ்வளவுதான். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ணிடலாம், இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேவையில்லாத வேணா நான் அழிச்சிடுறேன். இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன், தேவையில்லை. இது நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதெல்லாம் எழுதினேன். ஸோ இப்போ அழிச்சிடுறேன் அதெல்லாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 20 1/3 எப்படி எழுதலாம்? ஸோ 20 plus 1/3 எழுதலாம். 20 1/3 20 plus 1/3. 5 1/4 எப்படி எழுதலாம் நீங்க? 5 plus 1/4 எழுதலாம். 9.5 9 plus half எழுதலாம். 9.5 is the same as 9 plus half. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க 5 plus 9 ஆட் பண்ணலாமா? 5 plus 9 ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 5 plus 9 is the same as 14 வரும். நீங்க 5 plus 10 15. ஸோ 5 plus 9 14 வரும். ஸோ 14 plus 1/4 plus half. 1/4 plus half நீங்க எப்படி எழுதலாம்? 2/4 எழுதலாமா? 2/4. 2/4 plus 1/4 என்ன வரும் உங்களுக்கு? half நீங்க 2/4 எழுதலாம். என்ன பண்றாங்கன்னா இன்டூ 2/2 போடுறேன். ஸோ இன்டூ 2 divided by 2 போடுறேன். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 1/2 இன்டூ 2/2னா ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு டினாமினேட்டர்ல 4 கிடைச்சிடும், நியூமரேட்டர்ல 2 வந்துடும். ஸோ 1/2 இன்டூ 2/2னா உங்களுக்கு 2/4 கிடைச்சிடும். ஸோ நீங்க அப்படியே எழுதிட்டீங்க. ஸோ 14 plus 1/4 plus 2/4 என்ன அர்த்தம்? 14 plus 3/4 அர்த்தம். ஸோ 14 plus 3/4. 14 plus 3/4. ஸோ இது அப்படியே ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த செம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம், அதாவது இதை கம்ப்யூட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா.
நான் வேணா கலர் மாத்துறேன். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதான் இந்த ப்ளூ போர்ஷன் நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம். விச் இஸ் நதிங் பட் 14 பிளஸ் 3/4. 5 1/4 பிளஸ் 9.5 இஸ் நதிங் பட் 14 3/4. ஸோ இதுல இருந்து நீங்க 20 பிளஸ் 1/3 மைனஸ் 14 பிளஸ் 3/4 நீங்க பண்ணணும். அது பண்ணிட்டா கேம் ஓவர், அவ்வளவுதான். ஸோ 20 பிளஸ் 1/3 அது 1/3 minus 1/3 minus this. So this minus this. So 20 minus 14 ஈஸியா போட்டுடலாம். 20 minus 14 is nothing but 6. ஸோ இதை நீங்க ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணி எழுதிடலாம். நீங்க ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். சாரி. ஸோ ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 20 minus 14 plus 1/3 minus 3/4 கிடைக்கும். பட் 1/3 is actually less than 3/4. 1/3 ஆக்சுவலா கம்மி, 3/4 கம்மி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். நம்ம 20 minus 14 முடிச்சிடலாம். ஸோ 20 minus 14 is nothing but 6. 6 plus 1/3 minus 3/4. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து கொஞ்சம் இது கொடுக்க போறோம். 6ல இருந்து கொஞ்சம் இது கொடுத்துட்டா இது கொஞ்சம் பெருசாயிரும். அப்புறம் நீங்க ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 5 plus 1 எழுத போறோம். 5 plus 1 is nothing but 6 plus 1/3 minus 3/4. இப்போ இந்த 1 நான் என்ன பண்ண போறேன்னா 3/3 கன்வெர்ட் பண்ண போறேன். 1 is the same as 3/3. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா 3/3 எழுதுறேன், அப்பதான் 3/3 plus 1/3 நான் ஆட் பண்ணி 4/3 ஆயிரும். 4/3 minus 3/4 நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ 5 plus 1 is nothing but 3/3 plus 1/3 minus 3/4. அவ்வளவுதான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணுங்க. 4/3 கிடைக்கும். ஸோ 5 plus 4/3 minus 3/4 வரும் உங்களுக்கு. 5 plus 4/3 minus 3/4. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா தேவையில்லாதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். இப்ப அழிக்கிறோமா இல்ல அப்படியே எழுதுறேன். ஸோ 4/3 minus 3/4 எப்படி பண்ணலாம்? 4/3 minus 3/4 இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கேம் ஓவர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. 4 into 4 16, 3 into 3 9, இது வந்து 12 divided by 12. So 4 into 4 16 minus 9, 16 minus 9 the whole divided by 12. So 4 into 4 minus 3 into 3 divided by 12. அதான 4 into 4 is nothing but 16. 3 into 3 is nothing but 12. So 16 minus 9 the whole divided by 12 போட்டுறலாம். இது வந்து ஃபாஸ்டா பண்றதுக்கு தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நான் யூஸ் பண்றேன். எப்போதும் நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் இது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு பொறுமையா போடலாம். அதான் ஐடியா. ஸோ 16 minus 10 நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? 16 minus 10 6 வரும். ஸோ 16 minus 9 7 வரும். ஓகேவா? ஸோ 7/12 தான் ஆன்சர். 16 minus 9/12 7/12. ஸோ நீங்க 5 plus 7/12 வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் இஸ் நத்திங் பட் 5 plus 7/12. நான் மேல எழுதிக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இது எல்லாத்தையும் கீழே தள்ளிடுறேன். ஸோ ஓவரால் ஆன்சர் இட் செல்ஃப் இஸ் 5 plus 7/12. 5 plus 7/12 அவ்வளவுதான். ஸோ இதான் ஓவரால் ஆன்சர். பேலன்ஸ் இதான். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் பொட்டேட்டோஸ் இதான். ஸோ டோட்டலா நம்மகிட்ட வந்து 21/3 kgs இருந்துச்சு. அதுல இருந்து ரவி வந்து இவ்வளவு வித்தாரு, ராணி இவ்வளவு வித்தாங்க. ஸோ டோட்டல் மைனஸ் த அமௌண்ட் ரவி செல்ஸ் பிளஸ் ராணி செல்ஸ், அதான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். தென் டோட்டல் மைனஸ் த சம் ஆஃப் வாட் ரவி செல்ஸ் பிளஸ் ராணி செல்ஸ், அது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும். இதான் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கூட எழுதலாம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி எழுதுவோம்னா 5 plus 7/12. 7/12 இஸ் கிளியர்லி a ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ நீங்க தைரியமா 5 7/12 எழுதலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதான் ஆன்சர். ஸோ இப்போ இதுல இருக்கிற குட்டி குட்டி கொஸ்டின்லாம் போட்டுடலாமா? இல்ல குட்டியா ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கா, போட்டுடலாம் கடகடன்னு. எக்ஸ்பிரஸ் பொட்டேட்டோஸ் வெயிட் இன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். எக்ஸ்பிரஸ் பொட்டேட்டோஸ் வெயிட்னா அது என்ன கேட்கறாங்கன்னா டோட்டல் பொட்டேட்டோஸ் நினைக்கிறேன். இதுதான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பொட்டேட்டோஸ் வெயிட்னா டோட்டல் தான் கேட்கறாங்க. ஸோ 21/3 நம்ம வந்து இதுவா கன்வெர்ட் பண்ணும், இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணும். மிக்ஸ் தான் இருக்குல்ல, அது இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ 20 plus 1/3 எழுதலாம். 21/3 இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. ஆக்சுவலா 21/3 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 3 into 20 போடுங்க, அப்புறம் பிளஸ் 1 ஆட் பண்ணுங்க. 3 into 20 plus 1 போட்டீங்கன்னா இந்த ஹோல் டிவைடட் பை 3 போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ரிக் இது, அவ்வளவுதான். ஸோ 20 into 3 plus 1 the whole divided by 3 கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 20 into 3 plus 1 the whole divided by 3 which is nothing but 20 into 3 16 வரும். 60 plus 1 61, 61/3. ஸோ ஆன்சர் வந்து 61/3 வரும். 61/3 kilograms, அவ்வளவுதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாமா? இதுல என்ன கேக்குறாங்க, எக்ஸ்பிரஸ் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோஸ் சோல்ட் பை ரவி இன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸ்பெசிஃபிக்கா ரவியோட அமௌண்ட் தான் நம்ம கேக்குறாங்க, அதை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ரவி செல்ஸ் 5 1/4 kg. ஸோ 5 1/4 நீங்க மிக்ஸ்டு இம்ப்ராப்பரா ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும். இது மிக்ஸ்ட்ல இருக்கு, அது இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணும். 5 1/4 kg. ஸோ 5 1/4 kg எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 5 plus 1/4 எழுதலாம். இல்ல அதோட பெட்டர் என்னன்னா நம்ம இந்த ட்ரிக்கை மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ 5 1/4 என்ன பண்ணலாம்? 5 into 4 plus 1 divided by 4 எழுதலாம். 5 into 4 plus 1 divided by 4 எழுதலாம். இது இந்த லாஜிக், இதுக்கு இதே லாஜிக் தான். இங்க பேசிக்கா நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதி பொறுமையா போடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபாஸ்டா போடுறேன்.
ஸோ ஃபாஸ்டா போடுறதுக்கு ஒரு ட்ரிக் இது அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 5 for 20, 20 plus 1 the whole divided by 4, which is nothing but 21 by 4. 21 by 4 kgs. ஸோ ரவியோட பங்கு இவ்வளவுதான். ரவி இவ்வளவு வித்தாரு பேசிக்கா. 21 by 4 kg. இதான் ரவியோட இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ சோல்ட் பை ரவி இதான். அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எழுதிட்டேன். இப்ப டோட்டல் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ சோல்ட் பை போத் ஆஃப் தம் எக்ஸ்பிரஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் ஆக்சுவலா. ஸோ அதுல இருக்க குட்டி குட்டி கொஸ்டின் மட்டும் நம்ம முடிக்கல. அது தவிர என்ன முடிச்சோம் நம்ம? அது தவிர ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஆமா, ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபிஃப்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோல. ஃபிஃப்த் கொஸ்டின் அந்த குட்டி குட்டி கொஸ்டின் தவிர எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ 4, 5 முடிச்சிட்டோம், நீங்க அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கிற குட்டி குட்டி கொஸ்டினை முடிச்சுட்டு நம்ம 6th கொஸ்டினும் 7th கொஸ்டினும் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.